பிரெஸ்ட் ஸ்கின் கேருக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்காக தான். ஹாய், வெல்கம் டு எபிசோட் 11 ஆஃப் பாடி கேர் வித் நிவி. இது ரொம்பவே லீஸ்ட் டாக்டு டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு பிரெஸ்ட்ல வந்து ஸ்வெட்டிங்னால ஆக்னி ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு மோஸ்ட் காமன் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளான ஸ்டெப்ஸ் பண்ணாலே போதும். நம்பர் 1, நார்மலாக சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லியும் காலையில் அண்ட் நைட் வந்து குளிக்கிறதா ஃபஸ்ட்டு பெஸ்ட் வே. செகண்ட், உங்களுக்கு அண்டர் பூப்ஸில் ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஆக்னி வர ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் ஸ்கின் கேரோட லாஸ்ட் ஸ்டெப்பில் பேபி பவுடர் வாங்கிக்கோங்க. ஜான்சன் பேபி கூட நல்லா தான் இருக்கும். அந்த பவுடரை நீங்கள் நல்லா வந்து பஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ப்ரா வியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெட் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் ஆக்னி ப்ராப்ளமும் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நார்மலாக உங்களோட ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலுமே பிரெஸ்ட்டில் ட்ரை ஸ்கின் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க பாடி பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாட் ஹேபிட்ஸோட பாடி பட்டர் வந்து ரொம்ப ஆர்கானிக் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது மாய்ஸ்சரைசேஷனில். நெக்ஸ்ட், பிரெஸ்ட் ஆக்னி உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இஷ்யூவாக இருக்குது, என்னதான் நீங்கள் ஸ்வெட்டிங் ப்ரிவென்ட் பண்ணாலும் அப்படின்ற மாதிரி ஆக்னி ப்ரோனாக இருக்கீங்க அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் பேட்ச் வந்து நீங்கள் வைப்பிங்காக யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஃபேஸில் வந்து டோனர் பேட்ச்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எம்கெஃபீனில் சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட் டோனர் பேட்ச் இருக்குது. ஸோ அந்த பேட்ஸை நீங்கள் பிரெஸ்ட்டில் நல்லாவே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களோட நார்மல் ரொட்டீன் மாய்ஸ்சரைசர் ஒரு பாடி பட்டர் அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த பிரெஸ்ட்டில் இருக்க ஸ்கின் கேர் இஷ்யூஸ் வந்து நீங்கள் டீல் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் எதை பற்றினா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பற்றி தான். ஸ்டே டியூன். பை.